அதில் வந்து எப்படி சாப்பிட்றோங்கிறத பொறுத்து நமக்கு வந்து ஆற்றல், நம்முடைய சக்தி வந்து பெருகும். நம்ம சக்தியை பெருக்கிக்கிற மாதிரி இருக்கணும் நம்முடைய சாப்பாடு. மனித உடலுக்கு தேவையில்லாத உணவு அப்படின்னா அது அசைவ உணவு. சைவ உணவு தான் நம்ம உடலுக்கு தேவையான. ஏன்னா நம்முடைய அங்க அவயவங்கள் எல்லாமே ஒரு சைவ உணவினர் உடைய உடலமை மாதிரி தான் இருக்கு. பசிக்காமலே சாப்பிட்டு அஜீரணமாகி அடுத்த நாள் ரொம்ப கஷ்டப்படுவோம். அது என்னன்னு கூட தெரியாது. ஏதோ சாப்பாட்டுல மிஸ்டேக் அப்படின்னு நினைப்போம். ஆனா மிஸ்டேக் எங்க இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. அவசரமா வேற சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிடவே கூடாது. சாப்பாட்டுல மாத்திரம் எப்பவுமே அவசரமே இருக்கக்கூடாது. அது அது வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பெரிய பெரிய மகான்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதுல சங்கராச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, அக்னிக்கு ஆவூதி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஓமம் விளக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா போடுவாங்க அது அக்னியில. அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம சாப்பாடை வந்து கொஞ்சமா எடுத்து வாயில நல்லா மென்னு அதுக்கப்புறம் அந்த உமிழ்நீரோட சேர்த்து தான் நம்ம உள்ள எடுத்துக்கணும். மனதில் வந்து எந்தவித குழப்பமும் இல்லாமல் கிளியராக கான்ஷியஸ் ட்ரிங்கிங் ஆஃப் வாட்டர், அதாவது மன தெளிவோடு நம்ம வந்து உணர்வோடு அதை வந்து குடிக்கணும். தண்ணி குடிச்சிருக்கோம், திருப்தி வரணும். சாப்பிட்டா எவ்வளோ திருப்தி வருமோ அது மாதிரி தாகம் எடுத்து தண்ணி குடிச்சோன்னா அவ்வளோ திருப்தி வரும். இப்போ வந்து நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய சமாச்சாரம் நம்முடைய சாப்பாடு. நம்ம எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு. அதில் வந்து எப்படி சாப்பிட்றோங்கிறத பொறுத்து நமக்கு வந்து ஆற்றல், நம்முடைய சக்தி வந்து பெருகும். நம்ம சக்தியை பெருக்கிக்கிற மாதிரி இருக்கணும் நம்முடைய சாப்பாடு. எப்படின்னாக்கா தேவையில்லாதது எது, தேவை இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கும். நம்ம உடலுக்கு, மனித உடலுக்கு தேவையில்லாத உணவு அப்படின்னா அது அசைவ உணவு. சைவ உணவு தான் நம்ம உடலுக்கு தேவையான. ஏன்னா நம்முடைய அங்க அவயவங்கள் எல்லாமே ஒரு சைவ உணவினர் உடைய உடலமை மாதிரி தான் இருக்கு. பற்கள், நகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைவ உணவு சாப்பிட்றவங்க மாதிரி தான் இருக்கு. அதனால நம்ம வந்து அசைவ உணவை பூரா தவிர்த்திடணும். அதே மாதிரி அந்த சாப்பாட்டில் வந்து முட்டை சேர்த்துக்கக்கூடாது, பூண்டு சேர்த்துக்கக்கூடாது, காளான் கூடாது. அதே மாதிரி இந்த வேகமாக சமைக்கக்கூடிய அந்த மைக்ரோவேவ் ஓவன் சொல்லுவாங்களே அது கூட உபயோகிக்கக்கூடாது. ஏன்னா அதுலலாம் நிறைய அந்த கதிர்கள் வர்றதுனால அப்புறமா நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் வாய்ப்பு இருக்குது. அதனால அதெல்லாம் நம்ம இது பண்ணிடணும். அதனால எனர்ஜி கான்சர்வேஷன் நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஆற்றலை வந்து சேமித்து அதை வந்து பெற்றுட்டு சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அறிவுபூர்வமாக நம்ம சாப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஃபுட் இன்டேக் இம்ப்ரூவ் எனர்ஜி லெவல்ஸ். அப்போ வந்து எந்த மாதிரி நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது பசித்து தான் புசி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். பசித்து புசி அப்படிங்கும்போது நம்ம வந்து பசிக்காமல் சாப்பிட்டுடுறோம் நிறையா. பசித்து புசிங்கிறது நினைவு இருக்காது. ஏன்னா நேரம் ஆயிடுச்சு, வேலையெல்லாம் முடியணும். அதுவும் பெண்கள் பார்த்தீங்கன்னா சமையல் ரூமில் வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சிடணும். ஏன்னா சீரியல் வருது இல்லை, பார்க்கணுமே, அதை விட்டுட்டா எப்படி? அதனால் சீக்கிரம் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக பசிக்குதோ இல்லையோ அந்த 7 மணிக்கே சாப்பிட்டுட்டு 8 மணிக்கு சீரியல் வருது, அதை விட்டுற முடியுமா அப்படிங்கிறதுக்காக ஓடுவோம். ஓடி என்ன ஆகும், கடைசியில் வந்து பசிக்காமலே சாப்பிட்டு அஜீரணமாகி அடுத்த நாள் ரொம்ப கஷ்டப்படுவோம். அது என்னன்னு கூட தெரியாது. ஏதோ சாப்பாட்டில் மிஸ்டேக் அப்படின்னு நினைப்போம். ஆனால் மிஸ்டேக் எங்கே இருக்குது? நம்மக்கிட்ட தான் இருக்குது. அந்த தப்பு எங்கே நம்ம நடக்குதுன்னா நம்மக்கிட்ட தான். ஸோ பசிக்காமலேயே சாப்பிட்றோம். அதனால தான் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஃபுட் இன்டேக். அப்புறம் அவசரமாக வேறு சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிடவே கூடாது. சாப்பாட்டில் மாத்திரம் எப்பவுமே அவசரமே இருக்கக்கூடாது. இதை வந்து நல்லா நினைவு வச்சுக்க. அவசரப்படாமல் அது வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பெரிய பெரிய மகான்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதில் சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, சாப்பாடு வந்து ஒரு அக்னிக்கு ஆவூதி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அன்னத்தை போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த அக்னி விளக்கும்போது, ஓமம் விளக்கும்போது அந்த ஹவன் அந்த இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுவாங்க அது அக்னியில். அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம சாப்பாடை வந்து கொஞ்சமாக எடுத்து வாயில் நல்லா மென்று நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் அந்த உமிழ்நீரோட சேர்த்து தான் நம்ம உள்ளே எடுத்துக்கணும். அதுதான் நம்ம பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஃபுட் இன்டேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த விதத்தில் நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நம்ம ரொம்ப தப்பு செய்கிறது அதனால தான். எல்லா விதமான வியாதிகளும் நம்மளுக்கு வந்து சேருதுங்கிறது அந்த வாயில் வச்சு சவைக்காமல் மென்று முழுங்காமல் நம்ம வந்து அவசரமாக விழுங்கிடுறதுனால தான். ஏன்னா அந்த இதுவே உமிழ்நீரே சுரக்காமல் நம்ம வந்து அப்படி சாப்பிட்டுடுவோம். அதே மாதிரி உமிழ்நீர் சுரக்கிற மாதிரி ஒரு அந்த உணவு அப்படி நம்மளுக்கு டேஸ்ட் இருக்கணும். நமக்கு வந்து ருசியே இல்லாத சாப்பாடு அப்படியே முழுங்கி வச்சுடுறோம். ஏதோ ஒரு வேலை முடியணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்கோம் சாப்பாடை.
ஆனா அது எவ்வளவு முக்கியமானது. அதுதான் நம்மளுடைய ஆரோக்கியத்தை காப்பாத்த போறதுங்கிறது கொஞ்சம் கூட நம்ம யோசிச்சே பார்க்கறதில்ல. அந்த மாரி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால அந்த மாரி சாப்பிடாம, நம்ம அதிலெல்லாம் மாற்றங்கள கொண்டு வந்தோம்னாக்கா, நம்ம வந்து நம்மளுடைய ஆற்றல வந்து எப்பவுமே ஒரே மாதிரி, ஒரே லெவல்ல தக்க வச்சுக்கலாம். ஆற்றல் குறைஞ்சதுன்னா சோர்வாயிடும். சோர்வாயிட்டோம்னாக்கா நெறைய வியாதிகள், மற்ற கிருமிகள்லாம் நம்மள வந்து அட்டாக் பண்ணும். அப்ப என்ன ஆயிடும்னாக்கா, நம்ம சோர்வாகி படுக்கையில விழ வேண்டியது தான். அப்படித்த ஒரு சூழ்நிலைக்கு நம்மள எடுத்துட்டு போகவே கூடாது. நம்மளுடைய தப்புனால தான் நம்மளுக்கு வந்து நெறைய உடல் வியாதிகள் வருதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறம் சயன்டிஃபிக் நீட் பேஸ்ட் அண்ட் கான்ஷியஸ். அதாவது அறிவுபூர்வமா இருக்கணும். சாப்பாடு சாப்பிடுறது வந்து அறிவுபூர்வமா இல்லாம நெறைய ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னாக்கா, நெறைய ஐஸ்கிரீம் ஃப்ரீயா தான் குடுப்பாங்க அங்க. எல்லா சாப்பாடுமே ஃப்ரீ தானே! நம்ம மொய் வைக்கிறோம், மொய் வைக்கல அது வேற விஷயம். ஆனா வந்து அதுக்கு கணக்கு போட்டு சாப்பிட மாட்டோம்ல. அங்க ஃப்ரீயா தான் நெறைய குடுப்பாங்க. எல்லா கல்யாணங்கள்லயும் அப்படித்தானே. ஏதாவது விருந்துகள் அந்த மாரி ஒரு பிறந்தநாள் விருந்து, இல்ல வேற ஏதாவது விருந்து. அந்த விருந்துகளுக்கெல்லாம் போனா கூட தாராளமா சாப்பாடு குடுப்பாங்க. அவங்க குடுக்குறாங்க அப்படிங்கிறதுனாலயே நம்ம நெறைய சாப்பிட்டுடுறோம். ஸோ எக்ஸஸ் ஈட்டிங் ஜாஸ்தியா சாப்பிடுறது. அது வந்து ரொம்ப தப்பு. அந்த மாரி அதுதான் சயின்டிஃபிக்ன்னு போடுறாங்க. அறிவுபூர்வமா இல்லாம இருக்கு. அதே மாரி நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அத வந்து நம்ம செலக்டே பண்ண மாட்டோம். எதேதோ போட்டு சாப்பிட்டுடுவோம். இது வேகாத உணவுகள் இருக்கும், வேக வச்ச உணவுகள் இருக்கும். அதுக்கெல்லாம் வேகாத உணவுகளே முதல்ல சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வேக வச்ச உணவுகளே நம்ம சாப்பிடணும். ஏன்னா, வேகாத உணவுகள வந்து வேக வைக்காத உணவுகள். சிலப்பலாம் பழங்கள், அந்த மாரி சில காய்கறிகள்லாம் சாலட் மாரி சாப்பிட்டுடுவோம். அதெல்லாம் வந்து ஸ் அ ம வேக வச்ச உணவ சாப்பிடுறதுக்கு 1/2 மணி நேரமாவது முன்னால சாப்ட்டுருக்கணும் நாம். அப்படி சாப்பிடலன்னா செரிமான கோளாறு ரொம்ப ஈஸியா வந்துரும். அதனால அதுக்கு தான் அந்த அறிவியல் பூர்வமான யோசிச்சு நம்ம இது சாப்பிடணுங்கிறது அப்படி நெறைய நெறைய பாயிண்ட்ஸ் இருக்கு அதுல. அதே மாரி நீட் பேஸ்டு நம்மளுக்கு என்ன தேவை? என்ன தேவையில்ல? அப்படிங்கிறத பார்த்ததும் கண்டுபிடிச்சுக்கணும். முதல்லலாம் அதான் நம்ம பந்தியில பார்த்தீங்கன்னா, இலைய வச்சாங்கன்னா, அழகா அந்த கறிகள்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறத பரிமாறுவாங்க. 4, 5 கறிகள் இருக்கும், பச்சடி இருக்கும், என்னென்னமோ இருக்கும். அதெல்லாம் முதல்ல பரிமாறுவாங்க. நம்ம பார்த்துக்கணும். எது வேணும், நம்மளுக்கு எது வேண்டாம் அப்படிங்கிறத முதல்லயே செலக்ட் பண்றதுக்கு அதுதான் போடுவாங்க முதல்ல சாப்பாட்ட கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க பாருங்க இலையில. ஏன் சொல்லியிருக்காங்க? பழைய காலத்துக்காரங்க அறிவுபூர்வமானவங்க நம்மள விட. அவசரப்படல. அப்ப அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. இந்த எந்த கறின்னு எனக்கு சரியா இருக்கும். இந்த 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 காய்கறி சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்குமா? ஒத்துக்காதாங்க பார்த்த மாத்திரத்திலேயே தெரியும். அந்த கலர்லயே தெரியும். உங்களுக்கு உமிழ்நீர் சுரக்கும். அத பார்த்த மாத்திரத்திலேயே. அப்ப வந்து அந்த அந்த கறிய நீங்க சாப்பிடலாம். அப்புறம் அதுக்கப்புறமா தான் அதுக்கேத்த மாதிரி இந்த சாதம் வைக்கும்போது நம்ம கரெக்ட்டா வச்சுக்கணும். அதுக்கு ஜாஸ்தியா வைக்கக்கூடாது. நம்மளுக்கே தெரியணும். அந்த அந்த கறி கூட சேர்த்து சாப்பிடறதுக்கு, அந்த குழம்பு கூட சேர்த்து சாப்பிடறதுக்கு எவ்வளோ அன் சாப்பாடு வேணுங்கிறத நம்ம முன்னாலயே தீர்மானம் பண்ணிக்கணும். அதான் நீட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால இதெல்லாம் கூட கவனம் இருக்கணும். நாம எங்கேயாவது கவனம் வச்சிருக்கோமா என்ன? இல்லவே இல்ல. இதெல்லாம் கவனிச்சிருக்கோமா? கொஞ்சம் கூட சிந்திக்காம இருக்கோம். வாழ்க்கையில வந்து கொஞ்சம் எத பத்தியுமே சிந்தனை இல்லாம, நம்ம உடம்பு மாத்திரம் என்னோட உடம்பு இப்படி ஆயிடுச்சு. அந்த டாக்டர்ட்ட போட்டுமா, இந்த டாக்டர்ட்ட போட்டுமா, அப்புறம் லட்சமா டாக்டர் கிட்ட போய் கொண்டு போய் கொட்ட வேண்டியது. இப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு ஒரு மருந்து குடுப்பாங்க. அப்புறம் அதுக்காக இன்னொரு வியாதி வரும். அந்த வியாதிய தீர்க்கிறதுக்காக இன்னொரு 10 மருந்து குடுப்பாங்க. இப்படியே மருந்திலேயே வாழ்ந்துட்டு இருப்போம். இது வந்து நல்ல வாழ்க்கையா? அது கேடுகெட்ட வாழ்க்கைன்னு சொல்வேன் நானு. எனக்கு கோவம் அவ்வளோ வரும் அது. ஏன்னாக்கா அது சரியான வாழ்க்கை கிடையாது. அப்படி வாழறதே கிடையாது நம்ம. எவ்வளோ அழகா வாழணும். அப்ப சாப்பாடுங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஒரு அக்னிக்கு குடுக்குற ஒரு அந்த ஆஹூதி குடுக்குறோம்ல, அக்னி வளர்க்குற மாதிரி அந்த மாதிரி அத்தன பவித்திரமானது. அவ்வளோ அழகா நம்ம சாப்பிடணும். அப்ப அந்த மாதிரி அ நீட் பேஸ்ட் அண்ட் கான்ஷியஸ் அதாவது கான்ஷியஸ்னாக்கா நம்ம அ இது விழிப்புணர்வோட எங்கேயாவது சாப்பிடுறோமா? கிடையவே கிடையாது. கவனமே இருக்காது. என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கிறது கவனம் இல்லாம, நம்ம எது சாப்பிடுறோம் அப்படிங்கிற நம்ம தேவையா, தேவையில்லையா அப்படிங்கிறத கவனம் இல்லாம, எதிலயுமே கவனம் இல்லாம வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த எதிலயுமே கவனம் இல்லாதத, கவனத்தை உண்டு பண்றதுக்கு தான் இந்த 3 நாள் கிளாஸு. அதனால கவனத்தை முதல்ல சாப்பாடு எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதுல நம்ம செலுத்துவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொண்ணா ஒவ்வொண்ணா அடுத்தது வந்து நம்ம தண்ணி குடிக்கிறோம். அது எப்படி சயின்டிஃபிக்கா குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அதில என்ன அறிவியல் இருக்க முடியும்? தண்ணி குடிக்கிறதுல அப்படி. தண்ணி குடிக்கிறதுல கூட அறிவியல் இருக்கு. எப்படி குடிக்கணும்னாக்கா, நம்ம வந்து நம்ம உடம்புல வந்து 70 சதவீதம் தண்ணி தான். ஸோ அந்த 70% தண்ணி வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும். அப்பதான் ரத்த ஓட்டம் நல்லா ஓட முடியும். இல்லனாக்கா ரத்தம் வந்து சுருங்கிடும், கட்டியாயிடும். அந்த மாதிரி விடக்கூடாது. நம்ம வந்து எத்தன தண்ணி குடிக்கிறோமோ அத்தன நல்லது. எவ்வளோ தாகம் எடுக்குதோ அவ்வளோ தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். தாகம் எடுத்தா கூட அத வந்து சட்டு செய்யாம இருக்கும். நம்மளுக்கு வாய் வறண்டு போகும்.
ஆனா கூட நம்ம வந்து அத கவனிக்காம, அத சட்டு செய்யாம வேற எதுலயோ சீரியல்ல போயிடுமே நம்மளுக்கு தான் டைம். இப்ப சீரியல்ல உட்காந்துருவோம். அப்ப என்ன ஆகும்னா, தண்ணி குடிக்கிறதும் மறந்து போயிடுவோம். அது வந்து ரொம்ப அன்சைன்டிஃபிக். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சீரியல் பார்க்கும்போது பார்த்துங்க பரவால்ல. ஆனா பக்கத்துலயே ஒரு பாட்டில் தண்ணிய வச்சுக்கங்க. தண்ணிய வச்சுட்டு, அத வந்து நல்ல நிதானமா உள்ள போற மாதிரி அத நினைவோட குடிக்கணும். அதான் கான்ஷியஸ் ட்ரிங்கிங். அதாவது நினைவோட குடிக்கணும். எப்படின்னாக்கா, ஒரு இடத்துல உட்காந்து, அந்த உட்காந்து தான் தண்ணி குடிக்கலாம். நின்னுட்டு குடிக்கக்கூடாது. சாப் கடகடன்னு குடிக்கக்கூடாது. நல்லா எச்ச பண்ணி சப்பி சாப்பிட்டுடணும். அந்த சீப்பி சாப்பிட்டுடணும். இதுல. அது ஒண்ணும் தப்பு கிடையாது. அப்படிதான் சாப்பிடணும். கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி உள்ள போணும். அவசர அவசரமா வந்து போட்டோம்னாக்கா, என்ன ஆயிடும்னா, உள்ளுக்குள்ள வந்து அது ஒரு கலக்கத்த ஏற்படுத்தும். ஒரு அவசரத்த ஏற்படுத்தும். அவசரமான டைஜஷன் ஆயிடும் அப்போ. இந்த எந்த டைம் நம்ம கரெக்ட்டா எப்படி சாப்பிடுறோம், எப்படி தண்ணி குடிக்கிறோம், அத பொறுத்து நம்மளுடைய டைஜஷனும் இருக்கும். செரிமானம் அது மாரி தான் இருக்கும். அவசரமா செரிமானம் ஆகும்போது எதுவுமே நம்ம உடம்புல தங்காம வெளியே ஏறிடும். அப்புறம் வந்து எல்லா அஜீரண கோளாறுகள் நெறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வந்து அறிவுபூர்வமா, அறிவியல் பூர்வமா, அப்புறம் வந்து மனதுல வந்து எந்தவித குழப்பமும் இல்லாம கிளியரா கான்ஷியஸ் ட்ரிங்கிங் ஆஃப் வாட்டர். அதாவது மன தெளிவோட நம்ம வந்து உணர்வோட அத வந்து குடிக்கணும். தண்ணி குடிச்சிருக்கோம் திருப்தி வரணும். சாப்பிட்டா எவ்வளவு திருப்தி வருமோ, அது மாரி தாகம் எடுத்து தண்ணி குடிச்சோம்னா, அவ்வளோ திருப்தி வரும். அத வந்து நம்ம வருத்திக்கணும். அதுல சந்தோஷம் வரும். அப்பாடா! தண்ணி அப்பாடா! அப்படிம்போம். ஏன் அப்படி சொல்றோம்? தண்ணி குடிச்சதும், இந்த தாகம் எடுத்துருச்சு. இப்படி குடிச்சோம்னாக்கா, அப்பா! இனிமே வரப்போற காலம்லாம் அப்படிதான் வரப்போகுது. ஏப்ரல், மே, ஜூன், மார்ச்லேருந்து ஆரம்பிச்சிடும் வெயில் ஜோரா. அப்போ வந்து தண்ணி குடிச்சோம்னா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நல்ல சுத்தமான தண்ணிய, சயின்டிஃபிக்னா சுத்தமான தண்ணி. சுத்தமான தண்ணிய அறிவுபூர்வமா, மனப்பூர்வமா, மனசுல நினைவோட அத வந்து பருகுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல உட்கார்ந்து தான் தண்ணி குடிக்கணும். நிதானமா குடிக்கணும். அத அது வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டுருக்கோம். அந்த எப்போ ஒரு தடவ காலையில ஒரு தடவ குடிச்சு ராத்திரி திருப்பி குடிக்கிறது அப்படிங்கிறது கூடாது. நடுவுல தண்ணி குடிக்கணும். அது வந்து சாப்பாட்டுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னால கொஞ்சமா தண்ணி குடிச்சுக்கலாம். அப்படி ரொம்ப தாகமா இருந்ததுனாக்கா, அப்புறம் தான் குடிச்சதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கேப் விட்டுட்டு தான் சாப்பாடு சாப்பிடணும். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் 1 மணி நேரமாவது கழிச்சு தான் நம்ம வந்து தண்ணி குடிக்கணும். ஏன்னா, நம்மளுடைய சாப்பாடு வயித்துல போய் சேர்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். 1, 1 1/2 மணி நேரம் ஆகும். சரி 1 மணி நேரம் அதுக்கப்புறம் ரொம்ப தாகம் எடுத்துருச்சு. நமக்கு வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, உடனே கொஞ்சம் தண்ணிய குடிச்சிடலாம். அது வந்து ஆனா அந்த அந்த கேப் இருக்கணும். அப்பதான் வந்து இல்லாட்டா என்ன ஆயிடும்னா, நம்ம உள்ளுக்குள்ள போனதும் அந்த செரிமானத்துக்கு வேண்டிய அந்த அமிலங்கள் எல்லாம் வந்து அப்படியே நீர்த்து போயிடும். தண்ணிய உடனே சாப்பிட்டோம்னாக்கா நீர்த்துடும். நீர்த்துட்டா வந்து சரியான செரிமானம் இருக்காது வயித்துல. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்ப பத்தி நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒண்ணுமே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் என்ன சிம்பிள் விஷயம். இதுல என்ன ஆன்மீகம் இருக்குன்னு நெனைக்கலாம். ஆனா ஆன்மீகத்த நல்லா தெரிஞ்சுக்கணும்னாக்கா உடல பத்தியும் தெரிஞ்சுக்கணும். உடல பத்தி தெரிஞ்சு, உடல்ல சரியா வாழ்ந்தோம், ஆரோக்கியமா வாழ்ந்தோம்னா ஆன்மீகம் கிடைக்கும். இல்லன்னா ஆன்மீகத்த பறக்க விட்டுடுவோம். இந்த ஜென்மம் இல்ல, அடுத்த ஜென்மம், அடுத்த ஜென்மம் இல்ல, அடுத்த ஜென்மம்னு ஜென்மமா போயிட்டே இருக்குமே தவிர்த்து, நம்ம வந்து எந்த ஜென்மத்திலயும் பாச தேர்ற மாணாக்கர்களா இருக்க முடியாது. ஸோ ஆன்மீகம் எவ்வளவு தேவையோ, அவ்வளவு தேவை நம்மளோட உடல் ஆரோக்கியம். ஸோ அதனால வந்து உடல் ஆரோக்கியத்த நம்ம காப்பாத்துறதுக்காக இதெல்லாம் தெரிஞ்சு தான் வச்சுக்கணும். இதுலலாம் தான் அந்த நினைவே இல்லாம வாழறோம். இப்ப எதெல்லாம் நம்ம இந்த வகுப்பே வந்து நினைவோட வாழறது. உங்களுடைய அவேர்னஸோட விழிப்புணர்வோட வாழறது அப்படிங்கிற கலை, அதோடைய அ அறிவியல் அததானே பார்க்குறோம். இப்ப இதெல்லாம் கூட நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயமா தோன்றினாலும், அதுக்கெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அத குடுக்கல அப்படின்னாக்கா, நம்ம வந்து ரொம்பவும் கஷ்டப்படும். உடல் ஆரோக்கியம் இல்லாம மன ஆரோக்கியமும் போயி, உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா மனசும் கெட்டுடும். மனசு கெட்டு போச்சுன்னா உடலும் கெட்டுடும். இப்படி 2க்கும் இடையில அப்படி ஒரு சம்மந்தம் இருக்கு. ஒண்ணு கெட்டுருச்சுன்னா இன்னொன்னு கெட்டு போயிடும். ஸோ, அதனால நம்ம அதெல்லாம் நினைவோட வச்சுட்டு மனசுல ரொம்ப அற்புதமான தண்ணிய வந்து நல்ல கிளீன் வாட்டர் அத வந்து நல்லா குடிங்க. அப்புறம் இன்னும் நெறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான் தண்ணிய வந்து இந்த இந்த தண்ணி இருக்கு இல்லையா? இந்த ஃபில்டர் தண்ணி குடிச்சிடுறோம். ஃபில்டர் ஆகும்போது அதில வந்து நல்ல சமாச்சாரங்கள்லாம் வெளியில போயிடுது. அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஃபில்டர்லேருந்து தண்ணி வந்ததும் ஒரு பானையில பிடிச்சு வச்சு பானையில வந்து மண் பானை. ஃபில்டர் மண்பானையில வந்து ஃபில்டர் ஆன தண்ணிய நம்ம பிடிச்சு வச்சுட்டோம்னாக்கா, 4 மணி நேரம் கழிச்சு அது உபயோகப்படுத்திக்கலாம். 4 மணி நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, அந்த மண்ணுல கிடைக்கிற அந்த சத்துக்கள்லாம் அந்த தண்ணீல சேர்ந்துரும். சத்து இல்லாம நம்ம தண்ணி குடிக்கக்கூடாது. ஏன்னா சத்து வெளியேறிடுது. அந்த ஃபில்டர் பண்ணும்போது, தண்ணீல இருக்கக்கூடிய சத்து கூட வெளியேறிடுது. அதுக்கு தெரியாது. அந்த ஃபில்டர் வந்து எல்லாத்தையும் வெளியே ஏத்திடும். ஸோ அந்த மாதிரி இருக்க தண்ணி கூட குடிக்கக்கூடாது. பானையில விட்டு பானையில வந்து
நம்ம இந்த இடத்துல பானை வைக்கல நான் சொல்லியிருக்கேன் பானை வைக்கணும்னு சொல்லிட்டு. அந்த ஃபில்டர் தண்ணிய வந்து பானையில விட்டு, அதில வந்து முடிஞ்சாக்கா உங்க வீட்ல துளசி இலை வளர்த்து செடி வளர்த்துட்டு இருக்கீங்கன்னா, 2 துளசி இலைய எடுத்து அந்த பானையில போட்டு வைங்க. ஆனா தினமும் அத மாத்தணும். தினமும் அந்த துளசி இலைய எடுத்துட்டு, அப்புறம் புதுசா துளசி இல அடுத்த நாளைக்கு போட்டுறணும். ஒரு நாளைக்கு 2 துளசி இல போதும். உங்க குடும்பத்தில அது 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 மாத்திரம் இல்லாம வேற என்னலாமோ உங்களுக்கு வேற ஏதாவது வாசனை பொருட்களோ அல்லது அத என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய சமாச்சாரங்களோ ஏதாவது வேணும்னா, அது கூட போட்டுக்கலாம். வாசனையா இருக்கும். தண்ணி குடிக்கும்போது நல்லாருக்கும். லேசா ரொம்ப அதிகமா போடக்கூடாது. ஏலக்காய் அந்த மாதிரி இருக்கிற சமாச்சாரங்கள்லாம் கூட போட்டுக்கலாம். நல்லது அது. ஸோ அந்த மாதிரி தண்ணிய வந்து எப்படி நம்ம குடிக்கணும்? எப்படி அத எந்த மாரி தண்ணி குடிக்கணும்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனத்தில வச்சுக்கணும். இந்த சின்ன சின்ன விஷயம் தான் நம்மளுக்கு தோணினாலும், ஆனா இதுதான் வந்து பெரிய விஷயத்துக்கு அ அ இது அஸ்திவாரமா இருக்க போகுது. ஏன்னா அஸ்திவாரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பில்டிங் கட்டணும்னாக்கா. அந்த அஸ்திவாரம் வந்து சிம்பிளா தானே இவ்வளவு தானே குழிச்சுட்டு அதில என்ன 4 செங்கல் கட்டினாச்சு. இந்த மாரி பூசணுமா? இது பண்ணணுமா? ஒண்ணும் கிடையாதே அப்படின்னு நெனச்சுப்போம். ஆனா அந்த அஸ்திவாரத்தில எல்லாமே அடங்கியிருக்கு. அந்த மாரி சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம கவனம் கொடுத்து, கவனத்தோட வாழ்ந்தோம்னாக்கா ரொம்ப சிறப்பா வாழலாம்.